இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. பெருசாக பிளான் பண்ணி செலிப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் பண்ணலை. பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு லஞ்சுக்கு நாங்கள் வெளியில் வந்திருந்தோம். ஒரு சிம்பிளான லன்ச்சு, அப்படியே பேபி கூட ஒரு வாக்கு, அப்படியே எனக்கு இன்றைக்கி டே போயிடுச்சு. ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. 2 பேருமே எங்களோட ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஆனிவர்சரி ஸ்பெஷலாக இன்றைக்கி நாங்கள் மஷ்ரூம் டிக்கா பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்ற பர்சனே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, எங்கள் 2 பேருக்குமே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் அந்த ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லா குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் விட்டு கிளம்பியாச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட்க்கும் லன்ச் டைம் ஓவர். ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. நான் என் பேபியோட என்னோடய ரொட்டீனுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு எப்போல்லாம் ஆஃப்டர்நூன் டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் கண்டிப்பாக என் பேபி அழைச்சிட்டு வெளியில் வருவேன். பிகாஸ் அவங்களுக்கு வெளியில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அப்படி எனக்கும் க்ராசரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்துச்சு அப்படின்னா நான் லூலு சைடு வந்துடுவேன். லூலுக்கு வந்தாலே ரொம்ப காமிங்காக ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துக்கும் போய் தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இங்கே வந்தால் நமக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி முக்கியமாக நான் ஷாப்பிங் வந்ததே நாளைக்கு ஃப்ரைடே, அதனால் எனக்கு கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஃப்ரைடே மோஸ்ட்லி வீட்டில் குக் பண்ணால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். பட் என் பேபிக்கு வெளியில் வந்தது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் என்னோடய ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கிளம்பிட்டேன். எங்களோட டே இப்படி தான் சிம்பிள் அண்ட் ஹாப்பியாக போச்சு. ரொம்ப மெமரபுளாக இருந்தது. நான் என்னோடய பேபியை அழைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். See you on the next video.